வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி மருத்துவ குறிப்பு பார்க்க போகிறோம். அதில் கிராம்பு குடிநீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். கிராம்பு குடிநீர் நம்ம உடம்புல ஆக்சிஜனை சமநிலையில் வைக்க யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். மிளகு, கிராம்பு, அதிமதுரம், மஞ்சள் பொடி, இப்போ சின்ன பீஸ் இஞ்சி, ஓமம், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு 10 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு குடிநீர் போட போகிறேன். இந்த 10 கிராம் அளவை 4 பேருக்கு நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அது 2 டம்ளராக வற்ற வைக்கணும். எல்லோரும் ஒரு 100 ml 150 அளவு குடித்தாலும் போதும். ஆனால் நம்ம உடம்புல கொரோனா இருந்தால் தான் இதை குடிக்கணும்னு இல்லை. எல்லாருமே டெய்லி குடிங்க, கண்டிப்பாக குடிங்க. நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். நமக்கு கொரோனா வந்தாலும் அதை தாங்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை குடிங்க. உங்கள் வீட்டில் கொரோனா வந்தவங்க ஒரு 3 வேளை குடிங்க. இதை கொரோனா இல்லாதவங்க டெய்லி ஒரு 2 வேளையாவது குடிங்க. அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடம்பு கொரோனா வந்தாலும் அதை தாங்கிற சக்தி கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு குடிங்க டெய்லி. இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்க பொருள் தானே. அதிமதுரம் மட்டும் நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதாக இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம சமையல் கட்டில் இருக்க பொருள் தான். ஆனால் அதிமதுரம் போட்டிருக்கிறதுனால இந்த கஷாயம் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். நம்ம இனிப்பு சேர்க்கணுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம அந்த கஷாயத்தை வடிகட்டிடலாம். டெய்லி செஞ்சு குடிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.